எல்லாம் தேடினா உணர முடியாது. சிலைகளை தான் பார்க்கலாமே தவிர இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை உண்மையா பார்க்கணும்னு நினைக்கிறவ எந்த இன்பமும் துன்பமும் அவனுக்கு சாதாரண விஷயம். இறைவனே அவனுக்கு உகந்த பெரிய விஷயம். அதை தேடுறவன் தான் ஞானி, அதை தேடுறவன் தான் ஆன்மீகவாதி, அதை தேடுறவன் தான் மகான். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளவு தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சுது. ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்றேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போறது இல்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏத்த மாதிரி தான் உன் பிறப்பு. எப்பவுமே விதிய உலகத்துல ஒத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால வெல்லலாமா. விதியை மதியால வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னா யாரு வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு செத்தான், கடவுள் இல்லைன்னு செத்தான். அதனால விதியை வந்து வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்துல